அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவுக்கு எதிரான இந்த முட்டல் மோதல்ல இந்தியாவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வெற்றி அமெரிக்கா இந்தியாவிடம் அடங்கி போக ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறதோட அறிகுறி அப்படிங்கிறதான் நம்மை போன்ற அனலிஸ்டுகள்லாம் சொல்கிற விஷயமாக இருக்குது. நாம் இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் எழுதுங்க நண்பர்களே. நாம் பேசுகிற டாபிக் சரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் நியூஸில் அப் டு டேட்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே செய்ய வேண்டியது என்ன, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதற்கு பிறகு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்களைப் போல் நீங்களும் லேட்டஸ்ட் நியூஸில் அப்டேட்டாக இருக்க முடியும் நம்ம சேனல் மூலமாக. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பிறகு இந்தியாவோடு இணக்கமாக தான் இருந்தார் முதல் சில மாதங்கள். ஆனால் நேற்றைய நம்ம வீடியோவில் நம்ம விளக்கமாக சொன்னோம் ஏன் ட்ரம்ப்புடைய புத்தி மே 10 அப்புறம் அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்தது, ஏன் அமெரிக்கா இந்தியாவை ஒரு விரோதியை போல பார்க்க ஆரம்பிச்சிருக்குது, இந்தியாவுக்கு பல்வேறு கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பித்தது மே 10 பிறகு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மேலே கொடுத்துருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி நம்முடைய நேற்றைய வீடியோவை பாருங்கள் நண்பர்களே. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இது தெளிவாக புரியும். மே 10 பிறகு இந்தியாவோடு ஒரு முட்டல் மோதல் போக்கத்தான் தொடங்குச்சு அமெரிக்கா. அதற்கு பிறகு இந்தியாவிடம் எந்த விஷயத்திலையும் அமெரிக்கா பணிந்து போக தயாராக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு அதிகாலையில் நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி ஒரு மிக சந்தோஷமான ஒரு வெல்கம் நியூஸ் அப்படின்னே சொல்ல வேணும். அது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி அப்படின்னு இன்றைக்கு வல்லுநர்கள் சொல்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஈரான் நாட்டில் இருக்கிற சாபஹார் அப்படிங்கிற துறைமுகத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நண்பர்களே. இல்லைன்னா கூட நான் சொல்கிறேன். சாபஹாருங்கிறது ஈரானுடைய சிஸ்தான் பலூச்சிஸ்தான் ப்ராவின்ஸில் இருக்கிற ஒரு துறைமுகம், ஒரு டீப் சீ போர்ட் துறைமுகம். அந்த துறைமுகத்தை சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா லீஸுக்கு எடுத்தது ஈரான்கிட்ட இருந்து. அந்த துறைமுகத்துடைய டெவலப்மெண்ட்டை இந்தியா மேற்கொண்டு அந்த துறைமுகத்தை இந்தியா அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டும் வருது. இந்தியாவுடைய கையில் அந்த துறைமுகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சுருக்கமாக இந்தியாவுடைய பொருட்களை நாம் ஈரானுக்கோ அல்லது அங்கே இருக்கிற பிற நாடுகளுக்கோ அல்லது இந்த பக்கம் ஆப்கானிஸ்தானுக்கு அல்லது ரஷ்யாவுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணணும்னா கூட தரை மார்க்கமாக நாம் இப்போ போக முடியாது. ஏன்னா குறுக்கால இந்த பாகிஸ்தான் உட்கார்ந்துருக்கிறான் ஒரு முள்ளுவேலி போல. அதனால் அந்த நாடுகளுக்கு நாம் ஒன்று கடல் மார்க்கமாகவோ அல்லது பிளெயின் மூலமாகவோ விமானம் மூலமாக தான் நம்ம பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்தியா ஒரு திட்டம் போட்டது. என்னன்னா, ஈரானுடைய சாபஹார் துறைமுகம் இருக்குது இல்லையா, அந்த துறைமுகம் நம்மளுடைய கைக்கு வந்தது அப்படின்னாக்க இந்தியாவுடைய துறைமுகங்கள்லேருந்து குறிப்பாக மும்பாயிலிருந்து சாபஹார் துறைமுகத்துக்கு நாம் பொருட்களை கப்பல் மூலமாக அனுப்பினோம்னா அந்த துறைமுகத்துக்கு சேர்கிற இந்த பொருட்களை அங்கேருந்து தரை மார்க்கமாக ஈரானுடைய பிற பகுதிகளுக்கு நம்ம கொண்டு செல்ல முடியும். அதற்கு பிறகு ஈரானுடைய அண்டை நாடான ஆப்கானிஸ்தானுக்கும் அங்கிருந்து பிறகு ரஷ்யா வரைக்கும் கூட நாம் கொண்டு செல்ல முடியும். இந்த திட்டத்தை சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா வகுத்தது. அதன்படி ஈரானோட நாம் ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை செயல்படுத்தியும் வந்தோம். ஆனால் அதுக்கிடையில் என்னாச்சு, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் முடியுச்சு. இப்போ எப்படி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முடியுச்சு இல்லையா, அந்த மாதிரி முடியுது. உடனே ஈரான் மேலே சாங்ஷன்ஸ் போடுறாங்க. அதனால் ஈரான் கூட யாரும் அண்ணன் தண்ணி உறவெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா தன்னுடைய வழக்கமான பாணியை கையில் எடுத்தது. எப்போ நான் சொல்கிறது, 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே. இதனால் நம்மளுடைய அந்த சாபார் துறைமுகம் டெவலப்மெண்ட் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு நாம் அமெரிக்காட்ட பேசி ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி சாபஹார் துறைமுகத்தை டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது.
பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட பிறகு இந்த சாபஹார் துறைமுகத்தை மிக வேகமாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சாரு. அன்றைக்கு ஒரு சிறிய துறைமுகமாக இருந்த இந்த சாபஹார் துறைமுகத்தில் இன்றைக்கு 1,20,000 அடி கண்டெய்னர்களை ஹேண்டில் பண்ற அளவுக்கு அது பெரிய துறைமுகமாக இந்தியா வளர்த்திருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த துறைமுகத்தினுடைய கெப்பாசிட்டியை விரைவில் 50 லட்சம் கண்டெய்னர்களாக நாம் அதை வளர்ப்பதற்கு நாம் முயற்சி எடுத்து வர்றோம். அதாவது வருடத்துக்கு 50 லட்சம் கண்டெய்னர்களை அந்த துறைமுகத்தால் ஹேண்டில் பண்ண முடியும் ஏற்றுமதி இறக்குமதிக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய துறைமுகமாக அதை மாற்றுவதற்கெல்லாம் இந்தியா திட்டம் தீட்டி இருக்குது. இதோடு இல்லாமல் இந்தியாவுடைய திட்டத்தில் அந்த சாபஹார் துறைமுகத்திலிருந்து ஒரு ரயில்வே லைன் போடுறது, அப்படியே இப்படி சுற்றிக்கிட்டு வடக்க போச்சுன்னா ஈரானுடைய பாதி நாடு அதில் கவர் ஆயிரும். அப்படி சுற்றிக்கிட்டு போய் அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் போகிறது இந்த ரயில்வே லைனே. ஆப்கானிஸ்தானுக்கு போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ரஷ்யாவுக்கு இந்த ரயில்வே லைனை கொண்டுட்டு போய் இணைக்கிறதுங்கிறது தான் இந்தியாவுடைய திட்டம். இதை அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு பாதியிலேயே முடிக்கிறது தான் இந்தியாவுடைய திட்டமாக இருக்குது நண்பர்களே. இந்த சாபஹார் துறைமுகம் இருக்குது இல்லையா, இது ரொம்ப குரூஷியலாக கருதப்படுது இந்தியாவுடைய ஏற்றுமதி டெவலப்மெண்ட்டுக்கு. இந்த துறைமுகத்திலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி தான் குவாதார் துறைமுகம் இருக்குது பலூச்சிஸ்தான் ப்ராவின்ஸில் பாகிஸ்தானில். அதை சீனாவுடைய கண்ட்ரோலுக்கு கொடுத்துருக்குது பாகிஸ்தான். இதனால் இந்தியாவுக்கு இது மிக முக்கியமான ஒரு துறைமுகமாக கருதப்படுது சாபஹார். மே 10ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா நூர்கான் ஏர்பேஸில் பாம்பு போட்ட உடனே அமெரிக்கா கொந்தளிச்சுக்கிட்டு வந்தது இல்லையா, அதில் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளில் மிக முக்கியமானது ஒன்று என்னன்னா, இந்த சாபஹார் துறைமுகத்துக்கு தான் கொடுத்திருந்த அந்த விலக்குகள் இருக்குது இல்லையா, சாங்ஷன்ஸ்லேருந்து அந்த தடை உத்தரவுகள்லேருந்து அந்த விலக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சது. அதனால் இந்த 2-3 மாதங்களாக இந்தியா சாபஹார் துறைமுக வேலைகளை ஸ்லோ பண்ணிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா ஈரானின் மீது இருக்கிற சாங்ஷன் சாபஹார் துறைமுகத்தின் மீதும் இருந்தது அப்படின்னா நாம் அந்த நாட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அங்கேருந்து நாம் பொருட்களை வாங்குவதோ சிக்கலாக மாறிவிடும். பிறகு அமெரிக்கா வேறு விதமான சாங்ஷன்ஸ்லாம் இந்தியா மேலே போடுங்கிறதுனால இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சிக்கலாகவே இருந்தது. இது தொடர்பாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக அமெரிக்க அதிகாரிகளோடும் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செக்ரட்டரியோடும் பேசிக்கொண்டே வந்திருக்கிறாரு. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக நேற்று நள்ளிரவு, அமெரிக்காவுக்கு அது பகல் இல்லையா, நேற்று நள்ளிரவு அமெரிக்கா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்குது. அதில் ஈரானின் மீது இருக்கிற சாங்ஷன்ஸ்லேருந்து சாபஹார் துறைமுகத்துக்கு நாங்கள் விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா அங்கே போடுகிற ரயில் கனெக்டிவிட்டியை இந்தியா ஏற்படுத்த திட்டமிட்டு வருது. தண்டவாளம் போடுறது மட்டுமல்ல, ரயிலையே அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு இந்தியா திட்டமிட்டு இருக்குது. ஆப்கானிஸ்தான் ரஷ்யா வரைக்கும் இந்தியாவுடைய ரயில்கள் போகிறதுக்கு திட்டமிட்டு வச்சிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் இந்த சாங்ஷன்ஸ்லேருந்து விலக்கு அளிக்கப்படுது அப்படின்னு ஒரு அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்கிறாங்க. இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுது நண்பர்களே, ராஜதந்திர வெற்றியாக கருதப்படுது. ஏன்னா அமெரிக்கா எத்தனையோ விஷயங்களில் முட்டி மோதிக்கிட்டு மிண்டிக்கிட்டு இருந்தாலும் இந்தியாவிடம் அமெரிக்கா ஒரு இணக்கமான போக்கையே விரும்புது அப்படிங்கிறத இது தெளிவாக்குது. அதே சமயத்தில் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்துக்கு இப்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது இல்லையா, அதில் இந்தியா மிக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வருவதாக செய்திகள் வழியாக இருக்குது. அதனால் இந்தியாவை கூல் பண்ணுறதுக்கு இதை செய்திருக்குது அமெரிக்கா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்தியா கிட்டத்தட்ட 2 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இந்த சாபஹார் துறைமுகத்திலையும் அந்த ரயில் ரோடு போடுறதுலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இப்பொழுது ஒரு நல்ல முடிவு கிடைத்திருக்குது சாபஹார் துறைமுகத்துக்கும் இந்தியாவுடைய வர்த்தகத்துக்கும். இதன் மூலமாக
இந்தியா வந்து ஒரு ரீஜனல் சூப்பர் பவர் அப்படிங்கிறத அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்தியாவை ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணியெல்லாம் கைகால முறுக்கியெல்லாம் மிரட்டியெல்லாம் பணிய வைக்க முடியாது அப்படிங்கிறதை அமெரிக்கா உணர்ந்திருக்குது. ட்ரம்ப்புடைய அமெரிக்கா உணர்ந்திருக்குது அப்படிங்கிறதான் நம்மை போன்ற பார்வையாளர்களுடைய பார்வையாக இருக்குது நண்பர்களே. இந்த விஷயத்தில் அமெரிக்கா இறங்கி வந்தது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் போடுங்க, அதே மாதிரி உங்கள் நண்பர்களோடு ஷேரும் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸும் ஷேர்ஸும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக வருது நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.